அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நீயத்து வைத்தாலே அல்லாஹ் தாலா ஒவ்வொருவருடைய துஆவையும் கபூலாக்கி தரக்கூடிய பவரான ஒரு சூறாவை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த சூறா என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்திட்டு வருது. இன்னும் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருடைய துஆவையும் கபூலாக்கிக்கிட்டே வருது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, யாரையுமே ஏமாற்றாத சூறா. இந்த சூறாவை மட்டும் நம்ம ஓதனா போதும், அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே, ஓதக்கூடிய எல்லா மக்களுக்குமே உதவிகள் கொடுப்பான். அப்படிப்பட்ட சூறா. நேற்று என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியை இந்த சூறா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது நடக்காத ஒரு தேவை, கடைசி வரைக்கும் எனக்கு மௌத்து வரைக்கும் இது கிடைக்காது அப்படின்னு நினச்ச ஒரு தேவையை ரொம்ப முயற்சி பண்ணி தோத்து போய், பல தடவை முயற்சி பண்ணி தோத்து போய் கடைசியில் இந்த சூறாவை நான் நியத்து வச்சேன். 10 நாள் தினமும் 100 முறை ஓதுறதுக்கு நான் நியத்து வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் 6வது நாளிலே எனக்கு அல்லாஹ் தஆலா துஆக்களை கபூலாக்கிட்டான். என்னோட அந்த மிகப்பெரிய அதிசயத்தை என்னோட வாழ்க்கையில் நேற்று நிகழ்த்தி காட்டினான். அல்ஹம்துலில்லாஹ் அது எனக்கு தாங்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது. சந்தோஷத்தில் அழுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நேற்று தான் பார்த்தேன். அந்த அளவு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியை கொடுத்தான். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த சூறாவை 10 நாள் நீங்கள் நியத்து வைங்க. தினமும் 100 முறை நீங்கள் நியத்து வைங்க. ஒரே இருப்பில் தான் இந்த சூறாவை 100 முறை நீங்கள் ஓதணும். நீங்கள் ஒரு தேவைக்காக மட்டும் நீங்கள் நியத்து வைங்க. அதாவது வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிற தேவை, அல்லது உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு தேவை, வாழவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனை, அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற தேவை, கோடிக்கணக்கில் கடன் இருக்குது, அது தீர்றதுக்கு ஒரு வழியை தேடுறோம், அந்த வழியில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு. இன்னும் நீங்கள் எதை நினைச்சாலும் சரி, உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைக்காக மட்டும் நீங்கள் நியத்து வைங்க. இதை ஓதி யாருமே ஏமாறவே முடியாது. எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும், மனசுக்கு பிடிச்ச நபரை திருமணம் செய்து கொள்ளணும், இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை ஏற்படணும், அன்பு அதிகரிக்கணும், இன்னும் செல்வம் அதிகரிக்கணும், இன்னும் யாருமே அடைய முடியாத கண்ணியமான செல்வாக்கோட நாங்கள் வாழணும், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இது போல பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க. 10 நாள் நீங்கள் நியத்து வைங்க. ஏன்னா இந்த சூறாவை நம்ம ஒரே இருப்பில் கூட 1000 முறை ஓத முடியும். ஆனால் நம்ம 10 நாள் தொடர்ந்து ஒரு தேவையை அல்லாஹ்விடத்தில் நம்ம முன்னோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு நாள் நமது துஆவை அங்கீகரிக்காவிட்டால் கூட அடுத்த நாள் நமது தேவைகள் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அதனால தான் நம்ம 10 நாள் நம்ம நியத்து வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வைங்க. எனக்கு 6வது நாள்லேயே அல்லாஹ் கபூலாக்கிட்டான். இன்னும் உங்களுக்கு மிக விரைவாக 1-2 நாளில் கூட கபூலாக்கி தருவான். அந்தளவு இது பவரான சூறா தான். இன்னும் இந்த சூறாவை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் நீங்கள் அந்த வீடியோவை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓதக்கூடிய எல்லாருக்குமே அல்லாஹ் உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கான். யாருமே இதை ஓதி எனக்கு கபூலாகலை அப்படின்னு சொல்லவே முடியாது. இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. இந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூறா நஸ்ர், உதவி செய்யக்கூடிய சூறா. நம் அனைவருக்குமே அல்லாஹ்விடமிருந்து நிச்சய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 10 நாள் நீங்கள் நியத்து வைங்க. இப்போவே இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்கள் நியத்து வச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் 100 முறை ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதிக்கலாம். ஆனால் தொடர்ந்து 10 நாள் ஓதணும். இடையில ஒரு நாள் கூட நீங்கள் நிறுத்திடக்கூடாது. இன்னும் தொடர்ந்து வலியுறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. உங்களுக்கு தேவையான அந்த பெரிய தேவையை கேளுங்க. ஒரு தேவைக்காக தான் நீங்கள் நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு இதை ஓதுங்க. இன்னும் இதை ஓதி பலன் கிடைக்காதவங்க, ஏதாவது சில தவறுகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதாவது ஐவேளை தொழுகாமல் இருந்திருப்பீங்க, அல்லாஹ்வை நம்பாமல் இருந்திருப்பீங்க, இன்னும் இந்த சூறாவின் மீது நீங்கள் ஒரு கண்ணியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த சூறா ஓதுனா அப்படி என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற அலட்சியத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. எனவே நீங்கள் உங்களுடைய தவறுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு ஐவேளை தொழுகையை வழமையாக நீங்கள் தொழுது அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு தேவையை நீங்கள் இந்த சூறாவை வச்சு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் எல்லோருடைய தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். நான் அதை உறுதியாக சொல்வேன். இந்த சூறா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்கள்லையுமே கூட இருக்குது. இந்த சூறாவை ஓதாமல் நான் ஒரு நாளும் நான் விட்டது கிடையாது.
இந்த சூறாவை ஒவ்வொரு வேற தொழுகைக்கு பிறகுமே நான் 10 முறை ஓதுவேன். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா 2 தொழுகைகளுக்கு இடையில நமக்கு எவ்வளவோ தேவைகள் ஏற்படும். எல்லா காரியத்திலுமே அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறனால நான் இதை வழமையாக ஓதுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு சூறா. இதை ஓதுனா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். உடனே எனக்கு துவா கபூல் ஆகணும் அப்படின்னா நான் உடனே தேர்ந்தெடுத்து ஓதக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இந்த சூறா தான். இன்னும் என்கிட்ட யார் எந்த தேவைக்காக கேட்டாலும் சூறா நஸ்ரை ஓதுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். சின்ன தேவைகளுக்கு குறைந்த அளவு ஒதுக்கலாம். பெரிய தேவைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த சூறாவை நீங்கள் எப்படி ஓதினாலும் பலன் நிச்சயம்தான். இன்னும் எனக்காக துவா கேட்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, சூரா நஸ்ரை ஓதி எனக்காக இந்த துவாவை கேளுங்க, என்னுடைய இந்த ஹாஜத்தை நிறைவேறணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சூரா நஸ்ருக்கு அந்த அளவு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இது உதவியை அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக இறக்கக்கூடிய ஒரு சூறா. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான சூறாவை நீங்கள் நியத்து வைங்க. அல்லாஹ் இதை நியத்து வைக்கக்கூடிய எல்லாருடைய துவாவையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். நீங்கள் நம்பிக்கையோட ஓதுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவை கேட்ட உடனே இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இது கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சி தோல்வி அடைந்த விஷயத்தை எடுங்க, கையில் எடுத்து இந்த சூறாவை கொண்டு கேளுங்க. கண்டிப்பாக இந்த சூறா ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்னோட துவாவை கபூலாக்குவாங்கிற அந்த உறுதியான மகிழ்ச்சியோடு இதை ஓதுங்க. கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்மையாக மாறும். எனக்கு இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிரும், இந்த சூறாவை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட சந்தோஷமாக இதை ஆரம்பிங்க. இதனுடைய முடிவு உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போது நீண்ட நாளாக ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் நியத்து வச்சுருங்க. அல்லாஹ் கண்டிப்பாக இந்த தடையை நீக்கி தந்துடுவான். 10 நாளில் எனக்கு இந்த துவா கபூல் ஆகிரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உறுதியாக நீங்கள் இறங்கலாம். கண்டிப்பாக இந்த அமல் உங்களை கைவிடாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க. இந்த சூறாவை ஓதுறதுக்கும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை கொடுக்குறான். இந்த சூறாவை நம்ம 3 முறை ஓதணும் அப்படின்னா முழு குர்ஆனை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது. அப்படின்னா இந்த சூறாவை நம்ம 1000 முறை ஓதுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். எனவே நன்மையையும் நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியும், அல்லாஹினுடைய உதவியையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும். இது ரொம்ப பவரான ஒரு சூறா தான். எனவே நியத்து வச்சுருங்க. இந்த பதிவை பார்த்த உடனேயே கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் 1-2 நாளில், இன்னும் இன்றைக்கே 1 மணி நேரத்திலேயே கூட உங்களுக்கு அதற்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.